கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் அவங்களோட புது ப்ரப்போசல் எடுத்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனால் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீரோயின் வந்தாவே வெளியில் தூக்கி போட்டுருங்க, அவளை உள்ளே விடாதீங்க அப்படி சொன்னதுனால இப்போ வந்தபோது கூட அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது கூட காட்ஸை வச்சுட்டு வெளில துரத்தி விட்டுறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, இந்த புக்கோட ஃபீமேல் லீட்ரானு என்னையும் உள்ளே விட மாட்டீங்களா, எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லையா, என்னடா இது அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி மாறு வேஷம் மாதிரிலாம் போட்டுட்டு உள்ளே போகிறாங்களா. அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க, ஹலோ மிஸ் நீங்கள் யார் அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்க பேச மாட்டுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு, இல்லைன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீ வெளியில் போ அப்படி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அந்த டைமில் தான் இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போது ஹீரோ வந்துட்டு ஒரு போர்ட் மீட்டிங்கில் இருக்காங்க. அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆஃபீஸ் உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஆனால் நீ புது புது ஐடியாலாம் எடுத்துகிட்டு தரும்போது பார்த்தா எந்த ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, ஆனாலும் இதை ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டு அங்கே இருக்கவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி யாரோ அறந்தவாள் மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின். அவங்க எப்படியாவது ஹீரோவை அப்ரோச் பண்ணணும், இந்த ப்ரப்போசல் அவரை படிக்க வைக்கணுன்றதுக்காக பில்டிங் மேலேருந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ உடனே ஓப்பன் பண்ணிட்டு, என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி ஹீரோயினை உள்ளே இழுக்கிறாங்க. உள்ளே இழுக்கும் போது ஸ்லிப் ஆகிட்டு ஹீரோயின் ஹீரோ மேலே விழுந்துறாங்களா. அப்போ ரெண்டு பேருக்கும் ஐ டு ஐ கான்டாக்ட் வருது. அப்புறம் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுங்க அப்படின்னா அந்த அசிஸ்டண்ட்டும் காட் அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த ஆஃபீஸில் உன்னால கால் எடுத்து வைக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது சீன் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ட்ரெஸ் பாசஸ்ன்னு சொல்லிட்டு உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எப்போ பார்த்தாலும் என்னை குறைய சொல்லாதீங்க, நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு நடுவில் கொண்டு வராதிங்க அப்படி சொல்றாங்களா. அப்போ ஹீரோ முழிக்கிறாரு, என்னது நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதே எப்படி நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நீங்க என் கூட சாப்பிட்ருக்கீங்க, என் கூட வண்டியில வந்திருக்கீங்க, நம்ம ரெண்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ முழிக்கிறாரு. அசிஸ்டன்ட் அங்கேருந்து சைலண்டா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இதை பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு ப்ரப்போசல் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க சும்மா வெளியே இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு என்னை எடை போடாதீங்க, என்னோட ப்ரப்போசல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கார சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க இப்படி பில்டிங்ல எல்லாம் தொங்கினதுனால அவங்களுக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க, இது போய் நீங்க செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல கட்டணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினை வேற வழி இல்லாமல் அவங்களும் கிளம்பிடுறாங்க. கீழே போன பிறகு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, ஹீரோக்கு உங்க மேலே இருக்கிற ஃபாண்ட் லெவல் -5 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்ட பிறகு கூட என்னடா மறுபடியும் எல்லாத்தையும் நெகட்டிவ்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டீங்க, கம்பெனியோட நீங்கள் டை அப் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கான செகண்ட் டாஸ்க், இப்போ ஹீரோவை எப்படியாவது உங்க மேலே ஒரு கருணை வர வைக்கணும், அவங்க உங்க மேலே ஆசைப்பட வைக்கணும், இதுதான் உங்களோட செகண்ட் டாஸ்க் அப்படி சொல்லிட்டு பேஜ சொல்லுது. இப்போ ஹீரோயின் இன்னும் காண்டாயிடுறாங்க, அவன் என்கிட்ட பேசவே ரெடியா இல்லை, இதில் அவன் என் மேலே அஃபெக்ஷன் வேற வர வைக்கணுமா அப்படி சொல்லிட்டு அந்த பேஜில் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்க பாய் ஃப்ரெண்ட் வேற அடிக்கடிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன உன்னை ரீச்சே பண்ண முடியல, என்ன நல்லா இருக்கே இல்லையா, என்ன பண்ற அப்படி சொல்லி மெசேஜ் பண்றாங்களா. ஆனால் ஹீரோயின் ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இல்லை, இவனுக்கு வேற வேலையே கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஹீரோயின் ரிப்ளை பண்ணல. அவனை விடு, நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட்கார ஹீரோயினோட ஃப்ரெண்ட் போனுக்கு கால் பண்ணிடுறான். இப்போ வேற வழி இல்லாம போனை அட்டென்ட் பண்ணி ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், உன்னை பார்த்து 3 years ஆச்சு, இப்போ என்னால உன்னை மிஸ் பண்ணாம இருக்கவே முடியல அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவ்வளோ உனக்கு மிஸ் பண்ற ஃபீலிங் இருந்ததுன்னா நீ உடனே முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவன் யோசிக்கிறான், என்னடா இது உடனே விட்டுட்டு வர சொல்றாளே அப்படின்ட்டு. சேச்சா சும்மா உனக்கு டீஸ் பண்ண அப்படி சொல்றாங்க. அப்புறம் அவன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு உன்கிட்ட காசு கேட்கறது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இப்போ என்னால் வேலையும் போக முடியாது, இன்னும் 2 மாசம் தானே இருக்கு கிராஜுவேஷனுக்கு, அதுக்குள்ள நான் தீசஸ்லாம் பண்ணி முடிக்கணும், கொஞ்சம் காசு அனுப்புறியா அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, இவன் எப்போ எனக்கு கால் பண்ணாலும் காசுதான்ட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் இப்போ என்ன சொல்றானா, நீ இந்த தடவை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண இந்த காசெல்லாம் திருப்பி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்பனா எனக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் முழிக்கிறான், என்னடா இவ புதுசாக என்னன்னோ கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. இல்லை நான் சும்மா டீஸ் பண்ணேன் அப்படி சொல்றாங்களா. அதுக்கு அவன் ஓ நீ பாரு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் உனக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை நீ எனக்கு கொடுத்த காசை மட்டும் திருப்பி கொடுக்கக்கூடாது, வட்டியோட கொடுக்கணும், 4% வட்டி கொடுக்கணும் அப்படி சொன்னோடனே அவன் பயந்துடுறான். என்ன நீ இப்படிலாம் பேசுற, இந்த மாதிரிலாம் நீ பேசுறதுனால நம்ம தூரமா இருக்கிறது இன்னும் தூரமாக தான் ஆக போறோம் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோயின்ல பிரேக்கப் பண்ணிடு பாய் அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க.
ஃபோனை வச்ச உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இவ இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படி சொல்லிட்டு, ஏன்டி இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி கேட்குறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, விட்ரு, அவன் எப்படி இருந்தாலும் என் மேலே சீட் தான் பண்ண போறான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்போ எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுது. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு அவனோட கேரக்டரை மாத்துற மாதிரி பண்ணிட்டாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணணும், அவன் தான் வந்து சீட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட கேரக்டர். இப்போ கேரக்டருக்கு அகேன்ஸ்டா நடந்துக்கிட்டதுனால பெனால்ட்டி சொல்லிட்டு அந்த பேச்சர் கத்த ஆரம்பிச்சிடுது. உடனே ஹீரோயின் வந்து கெஞ்சுறாங்க, இல்லை நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், இப்போ உடனே நான் அவங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன், நான் இப்போ எதுவுமே பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உனக்கு காசு தானே நான் அனுப்புறேன், நீ கவலைப்படாத, அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா படிக்கணும், நீ படித்தா தானே நம்ம நல்லா வாழ முடியும், அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிக்கும் போது அவன் வந்துட்டு கிஸ் பண்ணுறான்னா உடனே ஹீரோயினுக்கு அப்படி நீலம் மாதிரி கோவம் வந்துருச்சு. உடனே ஃபோனே கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, என்னடி ஆச்சுன்னா, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு நியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு கம்பெனியில் இருந்துட்டு டைப்பர் இம்போர்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த கம்பெனிக்காரங்களோட டைப்பரில் வந்து பக் இருக்குது சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிருக்கு போல். ஸோ உடனே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வச்சுட்டு அந்த ரூமர்லாம் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, இது எங்களோட இஷ்யூ கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப கோமா சொல்கிறாங்க, டே கவ், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட ப்ரப்போசலை வந்து நீ டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டியா, உனக்குலாம் காப்பி ஒன்று இருக்கு, அதை பத்திலாம் தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு பேப்பரை தூக்கிட்டு ஓடிட்டு வர்றாரு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹீரோவும் அந்த ஆக்டோபஸ் மண்டக்காரியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ஒரு பிசினஸ் மேரேஜ் நடக்க போகுது சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிருக்கு போல. அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹே, இந்த ஹீரோயின் கொண்டு வந்த ப்ரப்போசல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு, அதனால இதை நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து கொலம்புறா, சார் அப்ப இந்த நியூஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க அப்படி கேட்குறாங்களா. அதான் அந்த லின் இருக்கால நம்ம ஹீரோயின், அவ பாத்துப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அசிஸ்டன்ட்க்கு ஒன்றும் புரியல. இப்போ அடுத்த நாளே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனிக்கு போயிட்டு இந்த பிஆர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் உங்க கூட கொலாபரேட் பண்றேன்னு சொல்றதுக்காக போறாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. உள்ள இருந்து இப்போ அவங்க பாஸை வந்துட்டு லின் உள்ள வா, ஃபாஸ்டா வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களா. லின் வந்து கோமா இருக்காங்க, ஏன்னா அவங்களோட ப்ரொபோசல் வந்து டேரக்டா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் வந்து கொலாபரேஷன் உங்க கூட வச்சுக்கலான்னு இருக்கேன், ஸோ நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் நெகோஷியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பாஸ்கரை சொல்றா, இல்ல எங்களுக்கு எந்த நெகோசியேஷனுக்கு வேண்டாம், நாங்க வந்துட்டு உங்க கூட ஒர்க் பண்றதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம், உங்க வேல்யூபிள் டைம் எல்லாம் விட்டுட்டு நீங்க எங்களுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகேங்க, ரொம்ப நல்லது, ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்றாங்க, 20%, 20% எனக்கு தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்கணும், என்னோட சர்வீஸ் சார்ஜ் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பாஸ் வந்து முழிக்கிறாங்க, ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படி சொல்லிட்டு, இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோயில், இல்லை பரவாயில்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே வந்துட்டு, சரி வாங்க உங்களை நான் சென்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூட்டி லிஃப்ட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போ என்ன கேம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இதை பார்த்துட்டு இருந்த அசிஸ்டண்ட்டும், சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஃப்ட்டில் இறங்கிட்டாரு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, இல்லை லின், நீங்கள் நமக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது போல், ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நம்ம டைம் டு டைம் பார்க்க போகிறோம், அடிக்கடிக்கு பேச போகிற ஒர்க் ரிலேட்டடாக என்ன இஷ்யூவாக இருக்கும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து முறைச்சிட்டு தான் இருக்காங்களா. சரி ஹீரோ சொல்கிறாங்க, நமக்குள்ளே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்படியே நம்ம இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்ட்டு கை கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து விருப்பம் இல்லாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ பார்த்தா கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, அந்த அசிஸ்டன்ட் இன்னும் உள்ளே தான் இருக்கான். உடனே ஹீரோவும் வந்துட்டு சரி நான் கிளம்புற சொல்லிட்டு வந்துட்டு, லின் உங்கள் கூட வேலை பார்க்கறதுக்கு நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உடனே ஹீரோயின் வந்து முழிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பேஜர் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஹீரோக்கு உங்க மேல இருக்கிற ஃபாண்ட் லெவல் 0 ஆயிருக்கு, நெகட்டிவ்ல இருந்து 0 ஆயிருக்கு அப்படி சொல்றாங்களா. அடப்பாவுமே, அப்ப நான் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படி சொல்லி, ரொம்ப நன்றி நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு பேஜர் கிட்ட பேசிக்கிட்டு உள்ள போறாங்க. அப்ப அவங்க பாஸ் வந்துட்டு, இந்த ஃபினான்ஷியல் பேப்பர் டக்குன்னு நீங்க எடுத்து போய் கொடுக்கணும், இது வந்துட்டு நம்ம கொலாபரேஷனுக்கு தேவையான பேப்பர் ஒர்க் அப்படி சொல்றாங்க. என்னங்க இந்த நைட்ல போய் சொல்றீங்க, அங்க எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இல்ல நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறோமோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்மளுக்கு கொலாபரேஷன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா நீங்க எனக்கு ஓவர் டைம்க்கு காசு கொடுப்பீங்களோ அப்படி கேட்குறாங்களா. ஆமாம்மா ஓவர் டைம்க்கு தரேன், இந்த வண்டிக்கு தரேன், முதல்ல கிளம்பு அப்படி சொல்லிட்டு பாஸ் அனுப்பி விடுறாரு. அந்த டைம்ல கரெக்டா இந்த ஆக்டோபஸ் மண்டேயும் வந்துடுறா. அவ வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாளா. உங்க பாஸ் எங்க அப்படின்னு கேட்டா, இதோ இவருதான் என் பாஸ் அப்படி சொல்லி கை காமிச்சு விட்டுறா. அவங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள போறாங்க. அங்க போனா இவளை இமீடியட்டா நீங்க ஃபயர் பண்றீங்க, என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதுல அந்த ப்ரப்போசல்ல வந்துட்டு நான் என்னோட
கம்பெனியில் இருக்கிற எல்லா பிஆருமே உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து முழிக்கிறாரு, என்னது இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் குரூப்போட பிஆரை எனக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ வேலையை விட்டு தூக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட கம்பெனிக்கு பிஆர் ஒர்க்கும் இவ செய்யக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம்மா பாஸ் என்னை ஃபயர் பண்ணிவிடுங்க, ஹாமிங் வந்துட்டு எனக்காக தான் இந்த டீலே உங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ நான் இங்கே வேலை செய்யலைன்னா டெய்லி அவர் கூட போய் வேலை செய்கிறேன். இங்கேருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டிங்கன்னா அவர் என்னை ரெக்ரூட் பண்ணிப்பார், என்னை சீக்கிரம் ஃபயர் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்களா. உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு மண்டை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மூளே கம்மியாக இருக்குது. ஹீரோயின் என்ன சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காவ. நான் மட்டும் உங்கள் நிலைமையில இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எனக்கு கீழே அவளை வேலை செய்ய வச்சுட்டு அவளை நான் டார்ச்சர் பண்ணியிருப்பேன், நிறைய வேலை கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னடானா இவ்வளோ சின்ன வீக்காக இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவளை சொல்கிறாங்க. பாஸ் என்னை சீக்கிரம் வந்துட்டு ஃபயர் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்லி கிளம்புறாங்களா. உடனே அவள் வெயிட் பண்ணி நான் வந்து உன்னை ஃபயரில் பண்ண போகிறதில்ல, இது பாருங்கள் எங்கள் இன்டர்நேஷ்னல் குரூப்போடைய பிஆர் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இவ தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும், அவள் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறாங்க. உடனே பாஸ் யோசிக்கிறாரு, இன்னைக்கு நமக்கு டபுள் டமாக்காடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அமைச்சிடுறாங்க. ஹீரோயின் கிட்டேயும் வந்துட்டு ஒன்னாலதப்போ எனக்கு 2 ஆஃபர் இன்னைக்கு கிடச்சிருக்கு, நீ வந்து என்னோட லக்கி சாம் தெரியுமா, எனக்கு மட்டும் காசு வரட்டும், உனக்கு நான் போனஸ் அள்ளி வீசுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஓகே பாஸ்ன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாஸும் வந்துட்டு மெதுவாக கேட்குறாரு, உனக்கும் அந்த கவுக்கு என்னங்க நடக்குது அப்படின்ற மாதிரி. ஐயோ நீங்கள் வேற, எனக்கும் அவனுக்கும் ஏதாவது நடந்தால் நான் இங்கே வேலை பண்ண போகிறேன், இவ்வளோ கஷ்டமாக இந்த நைட்டில் வந்துட்டு டாக்குமெண்ட்டில் டெலிவர் பண்ணுற வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பேன்னா அவருக்கு என் மேலே ஏதாவது இருக்குன்னா அவர் உடனே அவர் கூட தானே என்னை வச்சுப்பாரு, இங்கே இவ்வளோ கஷ்டப்பட வைப்பாரா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. பாஸில் சாரிங்க நான் தப்பாக கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து நைட்டெல்லாம் ஒன்றும் டெலிவர் பண்ணுவேன், பட் நாளைக்கு மார்னிங் எடுத்துகிட்டு போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் டெலிவர் பண்ணால் போதும், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, கார் எடுத்துக்கோங்க, கம்பெனி உங்களுக்கு ரீக்ளைம் கொடுக்கும், ஓகே போயிட்டு வாங்க போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. இப்போ ஹீரோயின் அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் விட்டுட்டு, இதை பாருமா இது ஒன்றும் ஹாலிவுட் கிடையாது, லாஸ்ட் டைம் மாதிரி ஜாக்கி சான் மாதிரி எதையோ பண்ணி வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா. நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இதே எங்கேயும் நிற்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லிமிடெட் எடிஷன் ஏர்கிராஃப்ட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்களா. அப்போ வந்து பேஜரில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு ரிவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணுமா இந்த ரிவார்டை அப்படின்னா ஆக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவளை ஆக்செப்ட் பண்ணுறா. பார்த்தா ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு க்ளூ பாட்டில் வந்து நிற்குது. ஏண்டா க்ளூவெல்லாம் ஒரு ரிவார்டாடா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளேயே அந்த க்ளூ வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுடுது. ஹீரோயினில் ரிவார்டுன்னு சொல்லிட்டு என்னோட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இதை நான் எங்கன்னு போய் தொலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூவை தேடுறதுக்காக திரும்புகிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறாரு. 2 பேரும் அப்படியே திரும்பி வைக்கும் போது இவங்களோட ட்ரெஸ்ஸும் அவங்களோட ட்ரெஸ்ஸும் ஒட்டிக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங் க்ளூ போல். அப்போ உடனே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது ஐயோ அப்படி சொல்லிட்டு, இருங்க நான் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறேன், கோட் கழட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ கழட்டாத நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டனாக கழட்டிட்டே வராரா. அப்போ ஹீரோயினுக்கு என்ன நினச்சாங்க தெரியல, இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எதாவது சிசர் வச்சு நம்ம துணியை கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அணைச்சபடி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ப்ளஷிங்காகவும் ஒரு பக்கம் சங்கடமும் இருக்கு. ஆனா அந்த ஹீரோ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ இல்லையா, அவருக்கு எந்த ஒரு வரியும் கிடையாது, அவரை ஜாலியா கூட்டு வர்றாரு. அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டி ஓன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஹக் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சுத்தி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு சிசர் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினை நீயே கட் பண்ண அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் அப்படியே பொறுமையா பார்த்து கட் பண்ணிட்டு இருக்காங்களா. சரி கட் பண்ணிட்டு விலகி வந்து பார்த்தா ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட துணி அப்படியே இவங்களோட துணியோட ஒட்டி கிடக்கு. ஹீரோ சொல்றாரு, நீ ஒரு தடவை வரும்போதும் உன் என்ட்ரி வந்து விதவிதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அந்த டைம்ல அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு, என்னம்மா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு என்னென்னவோ புதுசாக ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்களா. இல்லை இது நானா பண்ணல, இந்த க்ளூ தான் ஸ்பிளாஷ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் டிஸ்கஷனும் முடிச்சுட்டு அவங்க ஹீரோயின் கிளம்புறாங்களா. ஆஃபீஸ் விட்டு போகும்போது அப்படியே அந்த ஹார்ட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அன்பட்டன் பண்ணது அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்ததெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகத்தில் வந்து போதா. அதுக்கப்புறம் அவங்களே சுதாரிச்சுக்கிட்டு, சே நம்ம பிஸ்னஸ்க்காக இங்கே இருக்கோம், இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க. அந்த டைமில் ஹீரோயினை நோக்கி ஒரு கார் வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா உள்ள இருக்குது ஹீரோட அப்பா. அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கார்ல ஏறு அப்படின்ட்டு. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்காக இந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்போதான் என்னோட சேனல் இன்னும் நிறைய ரீச் ஆகும். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.